சரியா? கொஞ்சம் பொறுங்க. சரியா? இப்போ கேக்குதா? சரியா? இப்போ கேக்குதா? ரைட்டா? இப்போ கேக்குதா? ஆடியோ கேக்குதா? சரியா? சரி, ஓகே. பிள்ளைகள் கிளாஸ்களுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள உங்களுடைய உங்களுக்கண்டு தரப்பட்ட வழங்கப்பட்ட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும். சரிதானே? உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து வரவு வைக்கப்படும். நீங்கள் ஒழுங்காக கிளாஸ் வாரீங்களான்னு பார்க்கப்படும். ஒழுங்காக கிளாஸுக்கு வராதாக்கள் அட்மிஷன் கேன்சல் பண்ணப்படும். ரைட்டா? உங்களுக்கு லிங்க் வந்து கேன்சல் பண்ணப்படும். சரிதானே? சரியா? கிளாஸ்க்கு வரணும்னு சொன்னால் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். சரிதானே பிள்ளைகள்? ஒழுங்காக வரணும். சரிதானே? சந்திரேஷ், ஹஸ்னத், நூரி, ஹம்சிகா, யோகேஸ்வரன், மோஜித். ஸோ இவ்வளோ பேரும் வந்து எந்த லிங்க் கூட ஜாயின் பண்ணுனீங்க? லிங்க் கிளிக் பண்ணியா ஜாயின் பண்ணீங்க? எப்படி ஜாயின் பண்ணுனீங்க? சந்திரேஷ், நூரி, ஹம்சிகா, மோஜித், இந்த 4 பேரும். அவ்வளோ பேருமே வந்து அத்தனை பேருமே ஒழுங்காக பயன்படுத்தி இருக்காங்க. உங்களுக்கு மட்டுமே பிள்ளையா வருது. இமெயில் மூலமாக ஜாயின் பண்ணீங்க. இமெயில் மூலமாக ஜாயின் பண்ணீங்க. இமெயில் மூலமா? சரி, என்ன பிரச்சனை பார்ப்போம். சரியா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பார்த்துருந்த விஷயம் அதுதான். அந்த இடத்துல வந்து பௌதிகவியல் எப்படி மேம்படுத்தி இருக்கு. சரியா? ஸோ திரும்ப சொல்லணுமே விலங்கலியாகுமே நம்மளுக்கு. ரைட். அப்போ கவனிங்க பிள்ளைகள். ஸோ முதலாக நான் பார்த்தது இந்த பௌதிகவியல் என்ற விஷயம் உலகத்தில் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருது. ஏன் நமக்கு பௌதிகவியல் தேவைப்படுது, ஏன் அத்தியாவசியம், நாம் வாழ்க்கைக்கு எப்படியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தோட நாம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை படிக்க வலிக்கிட்டாம ஒரு அறிமுகம் இல்லாத ஆளுடைய நான் பழக மாட்டோம். அறிமுகம் இல்லாத பாடத்தை ரைட் ஏற்கனவே அறிமுகமான பாடம் தான். ஆனால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் முக்கியம்ன்றதை வந்து விளங்கப்படுத்த தானே வேணும். ஸோ அதுக்காக பௌதிகவியல் அறிமுகத்தில் வந்து மனித சரித்திரத்தை பின்னோக்கு என்ற போது அந்த இடத்துல அடைந்த மேம்பாடுகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், பல்வேறுபட்ட ஊடகங்கள். இப்போ பாருங்க, எங்கேயோ இருக்கிற நெட், எங்கேயோ இருக்கிற நீங்க இணையத்தின் மூலமா தொடர்பு கொண்டு சிம்பிளா வந்து விஷயங்களை படிச்சு கொண்டு போறீங்க. ஒயிட் போர்ட்ல எழுதி கொண்ட கல்ச்சர் போய் இப்போ வந்து ஸ்மார்ட் போர்ட் வந்துட்டு ஸ்மார்ட் போர்ட்ல நாம எழுதுறது மட்டும் இல்லை, வீடியோவோட சேர்த்து எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். ஒருவனை காதலாக கேள்விப்படுற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு நாம வீடியோ விளக்கத்தோட நாம என்ன செய்யறோம், பிசிக்ஸ்ல என்ன விஷயம் நடக்குது, ஒளி மூலக்கூறுகள் எப்படி பயணிக்குது, உராய்வு எப்படியா தொழிற்படுது, எல்லா விஷயத்தையும் நாம வீடியோ விளக்கத்தோட படிக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. ஒயிட் போர்ட்ல எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டி வந்துச்சு, எல்லாத்தையுமே கீறி காட்ட வேண்டி வந்துச்சு. இல்லாட்டி வந்து வெறும் நோட்ஸை மட்டும் தந்தாங்க. நத்தை வந்து வேறு நகர்வதன் மூலம் இந்த மாதிரி நடந்து கொள்ளும். ஸோ எல்லாமே நோட்ஸாக படிச்சு கொண்டு இருந்த காலம் போய் இப்போ நாம எல்லாத்தையுமே டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வந்து கம்ப்யூட்டர் யுகத்துக்குள்ள வந்து அதையும் தாண்டி இப்ப ஏஐ யுகத்துக்குள்ள நகர்ந்து கொண்டிருக்கோம். என்ன ஏஐயோட சேர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கோம். அந்த அளவுக்கு அட்வான்ஸா உலகம் போய்கொண்டிருக்கக்குள்ள நம்மளோட கற்பித்தல் முறையும் சரி, கற்றல் முறையும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸா மாறும். ஏன்னா உலகம் சுருக்கப்பட்டு இருக்குது. உலகம் சுருக்கப்பட்டிருக்கு. தகவல் வலைப்பின்னல்கள், இன்டர்நெட் வசதி, ரைட்டா? ஸோ டேட்டா வலைப்பின்னல்கள் மூலமாக வந்து டேட்டா வந்து உடனே வெவ்வேறு நாட்டின் பகுதிகள், ரைட்டா, நாட்டின் வெவ்வேறு பகுதிகள், உலகத்தின் வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து நம்மளால டேட்டாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியாக்குள்ள போனா, டிவிக்குள்ள போனா நியூஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து வெள்ளம் வந்திருக்கு, அந்த இடத்துல வெள்ளம் வந்திருக்கு, அந்த இடத்துல மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாக இருக்கு, அதனால அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கின்ற பாடசாலைகளை வந்து அடைச்சிருக்கோம், விடுமுறை வழங்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி. ஸோ முதல் இருக்கக்குள்ள ஒரு அதுக்குள்ள இல்லாத ஒரு ஆளுக்கு அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸோ ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் அந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். ரைட் தானே? சரியா? இப்போ நமக்கு எல்லா விஷயமும் உடனே தெரிய வருது. யாராச்சும் இப்போ செஞ்சா டக்கண்டு ஃபோனை தூக்கிட்டு சரி இப்போ ஹாய்ங்க, ஸோ இப்போ ஹாய்ங்க, பொதுமக்களுக்கு இடையூறு வார மாதிரி நீங்கள் நடந்திருக்கீங்கன்ட்டு ஃபோனை டக்கண்டு என்ன செஞ்சிடுறாங்க. ரைட். ஸோ மக்களே கவனிங்க. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்குது, ஸோ இந்த மாதிரின்னு சொல்லி உடனே வந்து என்ன நடக்குது, உடனே டெலிகாஸ்ட், என்ன உடனே வந்து ஃபேஸ்புக் லைவ். ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு வந்து உலகம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கு, மாறிக்கொண்டு இருக்குது. ரைட் தானே? ஸோ வலைப்பின்னர், தகவல் வலைப்பின்னர்கள், மீன் தொடர்பாடல் ஊடகங்கள் வந்து ஸோ இப்போ வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஸோ ஆர்டர் பண்ணி விடலாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விடலாம். ஸோ நீங்கள் போய்த்து வர்றதுக்குரிய அந்த டைம் வந்து உங்களுக்கு மிச்சம். ஸோ அந்த மாதிரியாக வந்து உலகம் மேம்பாடடைந்து கொண்டு வருகின்றது. அந்த மேம்பாட்டுக்குரிய காரணம்
பெரிதுமான காரணம் எதுவாக இருக்குது, இந்த பிசிக்ஸ் என்ற விஷயம் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் டிவைசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து தயாரிக்கிறதுல இருந்து வெவ்வேறுபட்ட விஞ்ஞானங்களை அதிகமாக கையாளுகின்ற பகுதி வந்து பௌதிகவியலாக இருக்குது. ரைட் தானே? ஸோ சிறிய கிராமத்துக்குள்ள வாழ்ற ஒரு செட்டப் கொண்டு இங்க இருந்து உடனே விஜய் வந்து என்ன செய்யறாரு, அஜித் வந்து என்ன செய்யறாரு, ஸோ அந்த இடத்துல அந்த நாட்டில் வந்து என்ன கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ என்ன வேணும்னு சொன்னாலும் நம்ம யூடியூப்புக்குள்ள போனாலே படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நியூஸ் பார்க்கணுமா எல்லாமே யூடியூப்லேயே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ கிளாஸ் போகணுமா, ஸோ நம்ம அமெரிக்காவில் இருக்கிறவங்க படிப்பிக்கிறதுக்கும் கிளாஸஸுக்கு போகலாம். ரைட்டா? இது வேணாலும் செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு இணையம் வந்து வந்தாச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் ஸ்டார்லிங் அமைப்பு வந்து ஸ்டார்லிங்னு சொன்னா செய்மதியிலேருந்து நேரடியாக இணையம் நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். ரைட்டா? செய்மதியிலேருந்து டவருக்கு போய் டவர்ல இருந்து நம்ம ஃபோனுக்கு வர வேண்டிய இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே சேட்டலைட்ல இருந்து நேரடியாகவே இன்டர்நெட் வந்து எனக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சரிதானே? சரி, நம்ம கவனிக்க முடியல. ரைட்டா? கவனிங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல சொந்த மாதிரியான விஷயங்களை படிச்சிடலாமா. அதுக்கு கீழே ஒவ்வொரு செக்டர்லையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் மெடிக்கல் ஃபீல்ட்ல மருத்துவத்துறையில படிச்சிருந்தான், விவசாயத்துறையில படிச்சிருந்தான். ரைட்டா? மருத்துவத்துறை, விவசாயத்துறை, தொலை தொடர்பான துறை. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து போக்குவரத்து துறை. ஒவ்வொரு மெயினான துறைகள்லையும் பௌதிகவியலின் தேவைப்பாடு, பௌதிகவியலால ஏற்பட்ட மாற்றங்களை வெறுமனே தியரியாக காது மூலம் மட்டும் கேட்காம விசிபிளா எத்தனை விஷயங்கள்லாம் பார்த்தது. ஏன்னா இலத்திரனியல் நுணுக்காட்டி எப்படியாக உருப்பெருக்கம் செய்து, அதே மாதிரி ஹப்பிள் தொலைக்காட்டி மூலம் எவ்வாறு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கடத்தப்படுது. ஸோ எத்தனையோ செய்மதிகள். ஸோ இப்போ நம்மளோட வான்பரப்பில் மிதந்து கொண்டு இருக்கு. அவ்வளோவுமே நமக்கு தேவையான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கு இல்லையா? ஸோ எவ்வளவோ தகவல்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவோ தகவலை ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு வழங்கி கொண்டு இருக்குது. தொடர்ச்சியான சேவைகள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்குது. இனிமே செவ்வாயில் அடுத்ததா போய் எப்படி வாழலாம்னு சொல்லி வாழ்க்கை நகர்ந்து கொண்டு போகுது. என்ன ஒரு காலத்துல வந்து செவ்வாய்க்கு டிக்கெட் ஒன்று போடும். ஆன்லைன்ல செவ்வாய்க்கு டிக்கெட் ஒன்று புக் பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி புக் பண்ற மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கேன். நாம நினைக்கல தானே பிள்ளைய ஒரு சின்ன ஒரு பெட்டி. சரியா? உங்களோட சரியா தாத்தா பாட்டி இருந்தாங்க சொன்னா கேளுங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டியை யூஸ் பண்ணி நான் கிளாஸுக்கு வரலாம், கிளாஸுக்கு போகலாம், நியூஸ் பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம், கால்குலேட் பண்ணலாம், டோர்ச் அடிக்கலாம், போட்டோ எடுக்கலாம், எல்லாத்தையும் இந்த ஒரு சின்ன ஒரு பட்டி கூட செய்யலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்களா? அந்த அளவுக்கு வந்து. ஸோ இப்போ வந்து பாருங்க காலத்துல ஸோ டச் ஸ்கிரீன் எல்லாமே டச் ஸ்கிரீன். ரைட்டா? அந்த காலத்துல வந்து பட்டன் ஃபோன்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் டச் ஸ்கிரீன் டெவலப் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டச் போர்ட், ஸ்மார்ட் போர்டே வந்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கு, காலம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கு, வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கு. நாம அட்வான்ஸா இருக்கணும்னு சொன்னோம். ரைட்டா? நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து பிரித்தானியர்களால வந்து வெவ்வேறு நாடுகளை ஆள முடியுமாக இருந்துன்னு யோசிங்க. சரி, ஏன் வந்து பிரித்தானியர்களால் ரைட் ஆரம்ப காலத்துல வந்தாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர், கடைசியா பிரித்தானியர் வந்து சுதந்திரம் வந்துட்டு போறாங்க. ரைட். இப்ப இருக்கின்ற ரயில்வே ட்ராக்ஸ், பாதைகள், அடுத்து வந்து இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற ட்ரெயின், அந்த விஷயத்துல எல்லாமே கடைசியா யாரு தந்தது? இலங்கையில டிசைன் பண்ணதா? எங்க இருந்து வந்தது? நாம அட்வான்ஸா பயன்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சிஸ்டமும் எங்க இருந்து வந்தது? கைத்தொழில் புரட்சியின் மூலம், பிரித்தானியர் அவங்க நாடுகளில் நடந்த கைத்தொழில் புரட்சியின் மூலம். ஸோ அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட விஷயங்களின் அவுட்புட் தானே. அதன் மூலம் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை அப்படியே கொண்டு வந்து அவங்க போன நாட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவங்க. ரைட்டா? விளங்குதா? ஸோ அந்த மாதிரி வருவிக்கப்பட்ட விஷயம் தான் இன்றைக்கு வரைக்கும் பாவிச்சு கொண்டிருக்கோம். 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் வழங்கப்பட்ட போது கூட அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா, ஸோ ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின் ரைட்டா, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் அது இதுன்னு சொல்லி வேகமாக போறதுக்கு வந்து டிசைன் பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட் தானே? ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரைட்டா ஜப்பான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாரதி, ஒரு புகையிர சாரதி ரைட்டா 7 செகண்ட் லேட்டா வந்தவர்ன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, பயணிகள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு 7 செகண்ட் ரைட்டா 7 செகண்ட் லேட்டா வந்ததுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்களோட கட்டணங்களை ரைட்டா ஏற்றி கொண்டு விட வேண்டிய இடத்துல ஏற்றி கொண்டு விட்டுட்டு அவர்களுடைய கட்டண கழிவு செஞ்சு விட்டார். அதாவது அந்த டிக்கெட்டுக்கு காசு இல்லை ஏன்னு சொன்னா அவர் லேட். எவ்வளோ லேட்? 7 செகண்ட் லேட். விளங்குதா? அப்ப எது முக்கியம்? உலகத்துல திரும்பியும் கிடைக்க முடியாத விஷயம் எது சொல்லுங்க ஆகும்? உலகத்துல திரும்பியும் பெற முடியாத விஷயம் எது? காசு உழைச்சிக்கலாம்,
எது திரும்ப கிடைக்காது? பணக்காரனுக்கும் கிடைக்காது, ஏழைக்கும் கிடைக்காது, திரும்பி கிடைக்காது. எந்த விஷயம்? கடந்து போன நேரம். அப்ப எதை நாம மதிக்கணும்? நேரத்தை மதிக்கணும். ரைட்டா? ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைச்சா கூட நீங்க அவதானம் செலுத்தணும், உங்க நேரத்தை கொடுக்கணும். அப்ப எதுவுமே ஃப்ரீ இல்லைங்க. ரைட்டா? ஸோ நான் வந்து நேரத்தை செலவழிச்சு தான் படிப்பிச்சாகணும், நீங்க நேரத்தை செலவழிச்சு தான் கவனிச்சாகணும். ஸோ அந்த விஷயத்த நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்டா? நேரம், நீங்க ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தேவையான விஷயத்துக்குள்ள நேரத்தை நீங்க போடணும். சில பேர் வந்து கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டு ரைட்டா கிளாஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கால பக்கம் பிளாக்கு பார்த்து இருந்தாங்கன்னு சொன்னா நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் எப்படி அவங்களுக்கு போகும் சொல்லுங்க. முழு கவனத்தோட கிளாஸை கவனிக்கணும். வேணும் முழு கவனத்தோட கிளாஸ் கவனிக்கணும். அதே மாதிரி கண்ணை தள்ளி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்றேன். 30 சென்டிமீட்டர் தூரத்துக்கு அங்கால இருந்து பாருங்க. ரைட்டா? 7 அளவுக்கு பெரிய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல. ரைட்டா? பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது பாருங்க. சரியா? சரி. பிரைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்க. ரைட் தானே? கூட்டி வச்சு தொடர்ச்சியா பாக்குறீங்க. இடைக்குள்ள அங்கால இங்கால கண் அசைச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் வந்து கண் வந்து தொடர்ச்சியா ஒரே இடத்துல பார்த்துருந்தா கண் பிரச்சனைகள் வரவழைக்கிடும். அதனால வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி மெதட் இருக்கு தானே. சரியான ஆரோக்கியமான முறையிலான ஆன்லைன் வழிகற்றலை வந்து நம்ம மேற்கொள்வோமே. ரைட்டா? ஏன் பிரச்சனை படுத்தணும்? ரைட்டா? ஏன் தலைவலி வர வைக்கணும்? சரியான முறையில படிப்போமே. சரியா? ஹெட்செட் எல்லாம் பாவிக்கக்குள்ள வந்து இந்த விலை குறைஞ்ச ஹெட்செட்னு சொல்லி சைனா ஹெட்செட் அது இது வாங்கி போட்டு காதுகளை பழுதாகி கொள்ளாதீங்க. ரைட்டா? ஸோ காசு உழைச்சிக்கலாம், காதை உழைச்சிக்க முடியாது. பழுதா போனதான் ஒரே ஒரு காது தான் இருக்கு. ரைட்டா? சரியா? ஸோ காசை முச்சம் பிடிக்கிற வேலை உடம்பு ஹார்ம் பண்ற விஷயங்களை உள்ள கொடுக்காதீங்க. ரைட்டா? சரி, கவனிங்க. அடுத்தா வந்து ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா கைத்தொழில் புரட்சி மூலம் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள், அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை அவங்களோட நாட்டில் இருந்து எடுத்து வந்து அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்க இருக்கிற வளங்களை மட்டும் அவங்க சுரண்டி கொண்டு போகாம அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த கைத்தொழில் புரட்சி மூலம் கண்டுபிடிச்ச விஷயங்களை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதை பயன்படுத்தி அவங்க முன்னேறினாங்க. அப்ப நீங்க எடுத்துட்ட சொல்லுங்க, நீங்க ஆளும் வர்க்கமா இருக்கணும், நீங்க அட்வான்ஸான பீப்புளா இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க எல்லாரையும் விட கட்டிக்கார ஆக்களா இருக்கணும். அடிமை வர்க்கம் ஆளும் வர்க்கம் இருந்துச்சு. நீங்க ஆளும் வர்க்கமா இருக்கணும்னு சொன்னால் என்ன இருக்கணும்? அங்க ஒருவனை கப்பலை கண்டுபிடிச்சாங்க. கப்பலை என்னத்தை வச்சு கண்டுபிடிச்சவங்க? கப்பல் மிதக்குது. என்னடா கப்பலை கட்டி போட்டு மிதக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள ஆக்கள் இருக்குனாலும் வந்து ஸோ இதே வந்து ஒரு பான் துண்டை இப்படியே சுருட்டி போட்டு நாம தண்ணிக்குள்ள போட்டா அமிழுது. பான் துண்டை அப்படியே வந்து நாம தண்ணிக்குள்ள போட்டா மிதக்குது. மிதப்பு தத்துவம், மிதப்பு விதி. ஓமா இல்லையா? ஸோ அந்த பான் மிதக்கிற கன்செப்ட்ல இருந்து பார்த்தா வந்து ஆப்பிள் விழுது, ஏன் கீழ் நோக்கி விழுதுன்றதை ஆராய்ச்சி பண்ணி புவியீர்ப்பு விசை என்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஓமா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு பின்னால என்ன விஷயம் இருக்கு? சயின்ஸ் இருக்கு. என்ன சயின்ஸ் இருக்கு. ரைட் தானே? ஸோ இப்போ சயின்ஸ் என்ற விஷயம் மனுஷனுக்கு கட்டாயம் பயன்படுது. உள்ள பிளட் பம்பாகிறதுல இருந்து, நான் கையை அசைக்கிறதுல இருந்து, என் குரல் வாழையிலே ஒளி பிறப்பிக்கப்படுவதிலிருந்து, என் நாக்கு அதனை குறிப்பிட்ட ஒளிகளை மாற்றி மாற்றி சரியான சொற்பதங்களா மாற்றுவதிலிருந்து எல்லாத்துலயும் என்ன இருக்கு? பிசிக்ஸ் இருக்குது. பிசிக்ஸ் முக்கியமா முக்கியம் இல்லையா? சயின்ஸ் டோட்டலாவே சயின்ஸ் முக்கியம். பிசிக்ஸ் முக்கியமா முக்கியம் இல்லையா? தெரிஞ்சிருக்கோமா தெரிஞ்சிருக்க கூடாதா? தெரிஞ்சிருக்கணும். ஓமா இல்லையா? ரைட். அப்ப நீங்க யோசிங்க. சரி, நீங்க ஒரு ஆள் கெட்டிக்காராளா இருக்கணும், சமூகத்துல வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? டைமை எதுல போட்டிருக்கணும்? டைமை கொண்டு எதுல முதலீடு செஞ்சிருக்கோம்? எதுல மினக்கட்டிருக்கோம்? எந்த விஷயத்துல மினக்கட்டிங்கன்னு சொன்னா ரைட்டா? உங்களோட அப்பா வந்து நல்லா படிக்கக்கூடிய ஆள், உங்களோட அப்பா டாக்டர், உங்களோட அப்பா இன்ஜினியர்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். அதுக்காக நீங்க புள்ள கட்டிக்காரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? இண்டிவிஜுவலா நீங்க என்ன செய்யணும்? உங்களோட அப்பா கட்டிக்காரால நீங்களும் கட்டிக்காரால வருவீங்களா? என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க வந்து வாழ்க்கை இலவா வாழணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது ரைட்டா, எதிரில் திடீர்னு லொரி வருது, நீங்க பிரேக் அடிக்கணுமா சைட்டால விட்டு போகணுமா நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? அப்பா கட்டிக்காரால் ஏண்டா நீங்க யோசிப்பீங்களா? என்ன செய்யணும்? நீங்க படிக்கணும். ரைட்டா? படிக்க வேண்டிய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை என்ன செய்யணும்? படிக்கணும். வெரி குட். ரைட், படிக்கணும். டைம் வந்து அதுக்கு செலவழிக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்ப நம்ம ஏற்கனவே ஹாய்ச்ச மாதிரி ரைட்டா, பிரித்தானியர் அவங்களோட போராட்டத்தின் மூலம் புரட்சியின் மூலம் கண்டுபிடித்த விடயங்களை வந்து விஞ்ஞானிகளை வச்சு நீ சரி, நான் அவ்வளவு நாள் நான் காசு தரேன், நீ என்ன செய்யணும்? கப்பலை கண்டுபிடி, நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நீ வெஹிக்கிள் கண்டுபிடி, காரை கண்டுபிடி, தொடர்பாடல் ஊடகங்களை கண்டுபிடி, அதே மாதிரி வந்து பல்வேறு விடயங்களை பயன்படுத்தி வேலைகளை இலவாக்குறதுக்குரிய பொறிகளை கண்டுபிடி, நாங்க எவ்வளவு நாளும் காசு தாரம், நீ படிச்சு கண்டுபிடி சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபுல்லா அந்த படிக்கக்கூடிய ஆக்களுக்கு என்ன செஞ்சாங்க? காசு ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்தும் சரி, அவங்க என்ன செஞ்சாங்க? சப்போர்ட் பண்ணாங்க. ரைட்டா? பல்வேறு விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.
ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது, மாட்டு வண்டி கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வந்து ஹபிள் கொங்கோட் விமானம் வரைக்கும், மிக வேகமாக போகக்கூடிய கொங்கோட் விமானம், சேட்டலைட்ஸ், ரைட்டா. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ரொக்கெட்டில் வந்து மனுஷன் வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கு யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரியான பல்வேறுபட்ட மாற்றங்கள் வந்து வந்துச்சுது, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் நாம் என்ன பார்த்தோம்னா உயரமுக்க நீர்த்தாரை மூலம் வந்து ஒரு நீர் என்ற விஷயத்தை நம்ம சாதாரணமாக பார்க்கோம். நீர் என்ற விஷயம் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அது வந்து உயர் அமுக்கத்துக்குள்ள பிரயோகிக்கப்படுகின்ற போது பிள்ளைகள், அதனால ஒரு மெட்டலை கூட உலோக பகுதியை கூட சிம்பிளா வெட்டி கொண்டு போக முடியுமா இருக்கும், ரைட்டா. சிம்பிளா உலோகத்தை வெட்டுது, கொங்கிரீட்டை வெட்டுது, ஓமா இல்லையா. பல்வேறுபட்ட விடயங்களை, மிகவும் கடினமான விடயங்களை தண்ணியால சிம்பிளா உயர் அமுக்கத்துக்குள்ள வெட்ட முடியும். அப்ப நீங்க தண்ணியா இருந்தீங்கன்னு சொன்னா தன்மையானடா, தண்ணி மாதிரி தன்மையான ஆள்றான்னு சொல்லுவாங்க. அதே தண்ணி உயர் அமுக்கத்துக்கு உட்பட்டா என்ன செய்யும், வெட்டி தள்ளும், இல்லைங்களா. இப்போ தண்ணி தானேன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது. தண்ணி ஃப்ளெக்சிபிளா போகும், நினைச்ச இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், ரைட்டா. ஸோ நிறைய சக்தி கொண்ட விஷயம் தண்ணி. மனச உடம்புலேயே எத்தனை % தண்ணி இருக்கு, மனித உடலில் எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டிருக்கு, மனித உடலில் எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டுள்ளது. நான் என்ன கேள்வி கேட்டான், எத்தனை சதவீதம் என்று கேட்டான், எத்தனை பின்னம் என்று கேள்வி, எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டுள்ளது. ஓயல்ல படிச்ச விஷயம். மனித உடலில் எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டுள்ளது. நீங்க ஓயல்ல படிச்சு என்னத்துக்காக நீங்க ஓயல் முடிச்சோடனே கிளாஸ் தொடங்குற விளங்கித்தா, கொஞ்ச நாள் விட்டுருந்தா எல்லாம் மறந்து இருக்கும். மனித உடலில் எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டுள்ளது? 92, 76, 70, 60. சரி, 4 ஆப்ஷன் தான். 92, 76, 70, 60. 92, 76, 70, 60. மனித உடலில் எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டுள்ளது? தேடி சொல்லுங்க, தேடல் இருக்கும் நம்மளே. கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், என்ன உடம்புல நீர் சேர்ப்போம். சரியா. ஸோ மனித உடலில் எத்தனை சதவீதம் நீரினால் ஆக்கப்பட்டது? 4 ஆப்ஷன் தந்திருக்கேன். 92, 76, 70, 60. சரி, போய் கூகுள் பண்ணி பாருங்க. how much percentage human body, how much water percentage of human body ன்னு சொல்லி அடிங்க. தேடல் இருக்கும். போனன்ற விஷயத்தை படிப்புக்காக யூஸ் பண்ணுங்க, அதான் சொல்றேன். வாட்டர் பர்சன்டேஜ் இன் பாடி என்று அடிச்சிங்கன்னு சார், how much percentage water in body ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சார், அடிச்சு சொல்லுங்க. கூகுள் பண்ணுங்க. எத்தனை சதவீதமா? படிப்பு சம்பந்தமான விஷயங்களை தேடுறது பாருங்க பிள்ளைகள், சரியா. ஸோ உங்களுக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை, அட்வான்ஸான விஷயங்களை படிப்புக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்க. உங்களோட கோல்ஸ்லேருந்து, உங்களோட கனவுலேருந்து நகர்த்தி போகிறதுக்கு, உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் உங்களுடைய கனவுகளை நோக்கி நகர்த்தி போகிறதுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ள பாருங்க, சரியா. சரியான வழியில் பயன்படுத்த பாருங்க, சரியா. எத்தனை %? 60%. என்ன 60 தொடக்கம் 70%, சரியா பிள்ளைகள். சரி, அப்ப இப்ப இருக்கிற காலப்பகுதியில் நீங்க அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டி இருக்கு, சரிதானே. சரி, நீங்க சொன்ன மாதிரியாக வந்து அவ்வளவு நீர் பெருமதியான விஷயம், ரைத்தானே. நீர் பெருமதியான விஷயம். அடுத்து இருளில் செங்கல் கதிர்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒளிப்படம். அடுத்தது செங்கல் இருவழி, பைனாக்யூலர் பயன்பாட்டை பத்தி கழிச்சிருந்தோம். செங்கல் இருவழி என்று சொல்லி சொன்னோம். அடுத்த வந்து உயர் அமுக்கத்தில் வெட்டு அமைப்பு, சிடி அலைகடலி, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லி நிறைய விடயங்கள் மருத்துவத்துறையிலையும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் படித்தோம். விஞ்ஞானிகளை பற்றி பார்த்தோம். விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன பங்களிப்பு செஞ்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதற்கெல்லாம் அடுத்ததாக பல்வேறு பங்களிப்புகளை விஞ்ஞானிகள் செஞ்சுருந்தாங்க. ஸோ புக்குகளை வாசிக்க சொன்னேன், ரைட்டா. எத்தனை பேர் புக் வந்து வாங்கினீங்க பார்ப்போம். சொன்னான்ல போன கிளாஸில் புக்ஸ் கொஞ்சம் காட்டினான்ல, சரியா. புக்ஸ் கொஞ்சம் படிங்கன்னு சொல்லி, சரியா.
ஆன்லைன்ல வாங்கலாம் சரிதானே. ஆன்லைன்ல புக்ஸ் செல் பண்ற வெப்சைட்ஸ் இருக்கு ரைட்டா. ஸோ இல்லாட்டி எங்கள்கிட்ட ஊர்ல இருக்கிற கடைகள்லையும் வாங்கலாம், புத்தக கடையிலையும் வாங்கிக்கொள்ளலாம். புத்தகங்கள் படிக்க பாருங்க உள்ளேயும் ரைட்டா. புத்தகங்கள் நல்ல மனிதர்கள், இந்த ரெண்டு விஷயம் உங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றி செல்லும். அடுத்ததா கடைசியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி கிளாஸ்ல விஞ்ஞான முறையின் மூலம் ஒரு குறிப்பிட்ட பௌதிகத்தின் வளர்ச்சி விஞ்ஞான முறையில் தங்கியிருப்பதாகவும் அந்த விஞ்ஞான முறை 5 படிமுறைகளை கொண்டிருப்பதாகவும் பார்த்திருந்தோம் ரைத்தானே. என்னென்ன படிமுறைகள் ரைட், என்னென்ன படிமுறைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கண்ண மூடி என்னென்ன படிமுறைகள் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்னென்ன படிமுறைகள்? 5 படிமுறைகள் இருக்கு, விஞ்ஞானத்தின் 5 படிமுறைகள். ஞாபகப்படுத்தி பாருங்க, ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணக்குள்ள மறந்த விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து நல்லா ஆழமா பதியும். படிச்ச விஷயங்கள் ஆழமா பதிஞ்சிருக்கும் ரைட்டா. நம்ம இந்த இடத்துல படிச்ச விஷயங்கள் மறக்காம பதிய வச்சு திரும்ப திரும்ப புது புது விஷயங்களை மூளைக்குள்ள சேர்க்க போறோம் சரிதானே. சரி, என்ன படிமுறைகள் பார்த்தனாம அவதானிப்பு கருதுகோள் ரைட்டா. ஸோ அவதானிப்பு கருதுகோள், அடுத்ததா வந்து அவதானிப்பு கருதுகோள் பரிசோதனை கொள்கை எதிர்கொள்ளும். அவதானிப்பு கருதுகோள் பரிசோதனை, அவதானிக்கிறோம் கருதுகோளை உருவாக்குறோம், பரிசோதனை செய்யறோம். அடுத்ததா வந்து 4வது என்ன பரிசோதனை, 4வது கொள்கையை உருவாக்குறோம் ரைட்டா. சோ நான் உதாரணங்கள் சொல்லியிருந்தேன் சரி, அந்த உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவதானிப்பு கருதுகோள் பரிசோதனை கொள்கை எதிர்கொள்ளும் ரைட்டா. அவதானிப்பு கருதுகோள் பரிசோதனை கொள்கை எதிர்கொள்ளும். நான் சொன்ன உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணங்களை ஞாபகம் வச்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்தந்த விடயங்கள் ஞாபகம் வரும் ரைட்டா. ஸோ அது என்னென்ன உதாரணம் சொன்னதை ரீகால் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் தானே. அந்த மாதிரி இருக்கு சரியா. ஸோ இதான் போன 4 கிளாஸ்லையும் படிச்சதுக்குரிய சமரி. ஸோ அடுத்ததாக போன கிளாஸ்ல சொல்லியிருந்த மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு இப்போ 23 24 போய்கொண்டிருக்கு ரைட்டா. 2022ஆம் ஆண்டு 3,31,709 பேர் ரைட்டா. 3,31,709 பேர் வந்து மொத்தமாக உயர்தர பரீட்சைக்கு ஏஎல் எக்ஸாமுக்கு போயிருந்தாங்க ரைட்டா. எக்ஸாம் வழி இருந்தாங்க. அந்த எக்ஸாம் வழி நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 91,754 பேருக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த கோர்ஸ் எனக்கு தருவீங்களான்னு கேட்கறதுக்குரிய தகுதி இருந்துச்சு. இந்த கோர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க, இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கான தகுதி 91,754 பேருக்கு இருந்துச்சு ரைட்டா. கிட்டத்தட்ட கால்வாசி ரைட்டா. மிச்சாக்களுக்கு தகுதியே இருக்கல ரைட்டா. மிச்சமா இருக்கிறாங்களுக்கு தகுதியே இருக்கல சரியா. அந்த கேட்டாக்களுக்கு தகுதி இருந்தாலும் கூட எல்லாருக்கும் கிடைக்காது தானே. 42,500 பேருக்கு தான் யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து கிடைச்சது, மிச்சாக்களுக்கு கோர்சஸ் கிடைக்கல வழங்கிட்டா. அப்ப எந்த அளவுக்கு சீரியஸா படிக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நீங்க ஓஎல் எப்படியும் பாஸ் பண்ணிடலாம் ரைட்டா. ஏஎல் பாஸ் பண்ணாதான், ஒழுங்கான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாதான், மினிமம் 3C எடுத்தால்தான் நீங்க யூனிவர்சிட்டியை கேட்டு அந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு கோர்ஸை கேட்பீங்க சரியா. யூஜிசிட்ட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிட்ட இந்த கோர்ஸ் எனக்கு தருவீங்களான்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், நல்ல சர்ஸ்கோரோட ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ஸ்கோரை வச்சு நீங்க கேட்கக்குள்ள அவங்க தரணும். அப்ப எல்லா இடத்துலையும் கேட்கிற விஷயம் தான் கிடைக்க வேண்டிய. அப்ப நீங்க கேட்டது கிடைக்கணும்னு சொன்னா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொன்னா தான் நீங்க கேட்டது தருவாங்க, இல்லாட்டி மிஞ்சினதை தான் தருவாங்க. அவங்க தாரத்தை நீங்க படிக்கணும் விளங்கிட்டா சரியா. ஸோ நான் சொல்லியிருந்தபடி 3,31,709 பேர்ல 12.8% ஆட்களுக்கு தான் யூனிவர்சிட்டி கோர்சஸ் கிடைக்குது. மிச்சாக்கள் என்ன செய்யறாங்க, மற்ற கோர்சஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூட், நர்சிங், பிரைவேட் நர்சிங், கவர்மெண்ட் நர்சிங், காலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி வேற வேற கற்கை நிலைகளுக்கு போறாங்க ரைட்டா. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் வந்து அவங்களே கிடைக்குது இல்லை சரியா. கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க ரைட்டா. அதுக்கேற்ற மாதிரி படிங்க ரைட்டா. இப்போ நேற்று ஒரு மாணவி கேட்டிருந்தாங்க ரைட்டா, சார் எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லி விருப்பம், சின்ன வயசுல இருந்தே விருப்பம். நான் கோயிலுக்கு போனா கூட கடைக்கு போனா கூட நான் வாங்குற ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ணில் பட்டவனே வாங்குற விஷயம் என்னன்னு சொன்னால் ஸ்டெதஸ்கோப் ரைட்டா. அந்த அளவுக்கு எனக்கு வந்து மெடிசின் வந்து விருப்பம் சரி. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன செய்வோம், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் சரி, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க ரைட்டா, அப்கிரேட் ஆகி போறீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர போறீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட
சைக்கிள் இருக்கலாம், ஒரு மோட்டார் பைக் இருக்கலாம், கார் இருக்கலாம், பஸ் இருக்கலாம். சரி, நீங்க கொழும்புக்கு போறீங்கன்னு சொன்னால், ரைட்டா, மிக தூரமா போறீங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய போக்குவரத்து சாதனங்களை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா டிராவலிங்ல போனா செலவு கூட. நீங்க தனியா போறோம்னு சொன்னா செலவு கூட, ரைட்டா. நீங்க என்ன செய்வீங்க, பஸ் இல்லாட்டி ட்ரெயின்ன்ற விஷயத்தை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ பஸ் இல்லாட்டி ட்ரெயினை சூஸ் பண்ணக்குள்ள அந்த பஸ் ட்ரெயின்ன்ற வந்து ஒரு சிஸ்டம். யூ ஆர் சூசிங் எ சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ரைட்டா. ஒரு சிஸ்டம் மட்டும் காணுமா, அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதை வழிநடத்துறதுக்கு சில பேர் தேவை, ஓட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை, அதுக்கு எப்படி புக் பண்ணி அதுக்கு நான் உள்ள போகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவு தேவை, ரைட்டா. ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறி இருக்கக்குள்ள, ட்ரெயினில் ஏறி இருக்கக்குள்ள நாம என்ன ஓடிதான் இருக்கோம். என்ன செய்யறோம், நாம ஓடி போய் அங்கே சேர்றோம். நாம் ஓடி போய் சேரணும்னு சொன்னால் அந்த ஸ்கில் எல்லாம் வளர்த்து ஓடி போய் சேரணும்னு சொன்னால் நம்ம ஸ்கில் எல்லாம் வளர்த்தெடுத்து வர்றதுக்குள்ள வந்து நாம் போக வேண்டிய டைம் வந்து போயிடும். ஸோ நான் போகணும்னு சொன்னால் என்ன செய்கிறோம், யாரை நம்பி ஏறுறோம், பஸ் ஒழுங்கா இருக்கா, போயிடுறது ஒழுங்கா இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தது எல்லாமே ஒழுங்கா இருக்கு, நல்ல பொலிஸ்டா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு, வட்டிவான புது பஸ், ரைட், நல்ல ஒரு சிஸ்டம். அதை தாண்டி யாரை நம்புறீங்க, கடவுளையா, யாரு, டிரைவர். டிரைவர் என்ன செய்வார், அவரு பொறுப்படுத்தி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் இல்லையா. டிரைவர் கொஞ்சம் தூங்கி விழுந்தா என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. டிரைவர் வளைச்சி வெட்ட வேண்டிய இடத்துல இங்கால திருப்ப வேண்டிய இடத்துல இங்கால திருப்பினான்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும், கால் உடைஞ்சு கை உடைஞ்சு போனா திரும்ப என்ன செய்யறது, சில பேர் மீண்டு வந்துருவாங்க, சில பேர் என்ன செய்யறது உயிரும் போகலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சிஸ்டத்தையும் செலக்ட் பண்ணணும், நல்ல டிரைவரையும் செலக்ட் பண்ணணும், சரியா. அதே மாதிரி தான் நீங்க ஒரு நல்ல சிஸ்டத்தை சூஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் சிஸ்டம், நல்ல ஒரு கிளாஸ் சிஸ்டத்தை சூஸ் பண்ணணும், ரைட்டா. ரெண்டாவது வந்து நல்ல ஒரு வழிகாட்டி, ரைட்டா, வழிகாட்டி சூஸ் பண்ணணும், நல்ல ஒரு டீச்சர், ரைட்டா. ஸோ அவங்க வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயத்த நீங்க கேட்டு நடந்தாலே போதும், ரைட்டா. தலைய ஜன்னலுக்குள்ளார விடாதன்னு சொல்லி டிரைவர் சொன்னா விடக்கூடாது, கையை விடாதுன்னா கை வேத்துட்டு போயிடும்னா விடக்கூடாது. என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தாலே தாராளமா போதும், சரியா. சரி, அடுத்தது வந்து நீங்க தான் படிக்கணும், ரைட்டா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே வந்து படிப்பிச்சாலும் நீங்க என்ன செய்யணும், அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும், ரைட்டானே. இப்போ நம்ம கிளாஸ்ல கிளாஸ் தொடங்கும் முதல்ல ஒரு சின்ன ஒரு நேர அட்டவணை மாதிரி ஒன்று பார்த்தீங்களா. நேர அட்டவணையில அனைத்து பேட்சுக்கும் உரிய, ரைட்டா, ரிப்பீட் பேட்சில இருந்து ப்ராப்பர் பேட்சில இருந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் உரிய டைம் டேபிள் போடப்பட்டிருந்தது பார்த்தீங்களா. அதில் 26 பேட்சுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் 2 கிளாஸ் இருந்துச்சு, தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ். உங்களோட பேட்சுக்கு ஒரு கிளாஸ் இல்லை. என்ன கிளாஸ் இல்லை, தியரி கிளாஸ் தான் நடக்குது, பேப்பர் கிளாஸ் நடக்குது. பேப்பர் நடக்கும், தியரி கிளாஸ் நடக்கும், உங்களோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தனியாக நடக்கும். உங்களோட 24 பேட்ச் சீனியர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க எக்ஸாம் வழியின பிறகு உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போதையும் உங்களுக்கு தியரியை நீங்கள் கிளியர் பண்ணி எடுக்கும், ரைட்டா. ஸோ சிஸ்டத்தை சூஸ் பண்ணுறீங்க, சிஸ்டத்தில் ஆல்ரெடி உங்களோட சீனியர்ஸ் பயணிச்சு கொண்டிருக்காங்க, ரைட்டா. ஆல்ரெடி சில பேர் போய் வந்திருப்பாங்க, போய் வந்தாங்க சொல்லுவாங்க, இந்த பஸ்ஸில் போங்க, இந்த பஸ்ஸில் சேஃபாக போயிட்டு வரலாம், சரியா. சரி, ஒரு 17 வயசு பொடியனை நாம டிரைவரா போடுறோம், லைசன்ஸ் எடுக்கல, லைசன்ஸ் இல்லை, டிரைவரா தூக்கி போடுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. நல்ல புது பஸ், ரைட்டா. 1000 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு நீங்க எடுக்கலாம். ஏறுவீங்களா மாட்டீங்களா, கொழும்புக்கு போகுது பஸ், ஏறுவீங்களா மாட்டீங்களா. நல்ல வடிவான பொடியன், சரியா, நல்லா கயப்பான் வடிவான பொடியன். ஆனா அந்த ஓடி பழக்கம் இல்லை, லைசன்ஸ் இல்லை, அறிவீங்களா மாட்டுவீங்களா. 100 ரூபா தானே இவ்வளோ, 900 லாபம் இல்லை, 900 லாபம் தானே, 900 ரூபா பிள்ளை 100 ரூபாய்க்குள்ள கொழும்பு போயிடலாம். ஏன், உசுறு முக்கியம் பிகிலு, உசுறு முக்கியம், ரைட்டா. அதே மாதிரி தான் நீங்க சூஸ் பண்ணக்குள்ள பொருத்தமான நபர்களை சூஸ் பண்ணுங்க, பொருத்தமான சிஸ்டத்தை சூஸ் பண்ணுங்க, ரைட்டா. ஸோ மாணவர்கள் இருந்த ஒரு மாணவி அந்த விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்குரிய பதில் இதுதான். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்கள், அந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் 50 சீட் தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டைமுக்கு புக் பண்ணணும். அடுத்த வந்து வேற என்ன விஷயங்கள் கேட்பாங்க, பஸ்ஸில் சீட் புக் பண்ணவங்களோ வளமையாக புக் பண்ணுறாங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க,
ரைட்டா வளமையா புக் பண்றாங்கன்னு சொல்லி சீட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ திடீரென்று வந்து ஒரு ஆள் வந்து சீட் கட்டான்னு சொன்னா ஒரு சீட் தான் இருக்கு, வளமையா வர ஆள் கொடுப்பாங்களா, புதுசா வராங்க, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு. அப்ப லிமிடெட் கவுண்ட்ஸ் தான் இருக்கு, லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ரைட்டா ஸோ அப்ப இவ்வளவு பேருக்குமே இவ்வளவு விஷயம் கிடைக்கல, இவ்வளவு பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ரைட்டா அதனால அதுக்கு நீங்க போராடும். அப்ப நமக்கு மொத்த கிளாஸுக்கு போறாக்கெல்லாம் போட்டியாளர்கள், நாம ஒரு டீம். ரைட்டா பஸ்ஸோடக்குள்ள பார்த்துருப்பீங்க, சில பஸ் டிரைவர் வந்து முந்தி முந்தி போவாங்க, சில பேர் வந்து வட்டி எடுத்து போவாங்க, சில பேர் ரூல்ஸை மீறி போவாங்க. சில இடத்துல இந்த கோட்டை தாண்டக்கூடாது, கோட்டை தாண்டணும்னு சொன்னா வளைவெல்ல வச்சு டபுள் அந்த நீட்டு கோடு போட்டிருப்பாங்க, ஒத்த வெள்ள கோடு போட்டிருப்பாங்க, அவடத்தை வச்சு எல்லாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா அடுத்த வாகனம் வர தெரியாது, டக்குன்னு அடுத்த வாகனம் வந்துச்சுன்னா 2 வாகனம் நேருக்கு நேராக முட்டி உசுறு போயிடும். கொஞ்சம் நேரத்தோட போகமன்றதுக்காக ரூல்ஸை மாதிரி நாம வந்து வட்டி எடுத்தோம்னு சொன்னா உசுறு போயிடும். உசுறு போனா வராது, கால் உடைஞ்சா வராது, கை உடைஞ்சா வராது. சேஃப்டி முக்கியம். காசு முக்கியமா, சேஃப்டி முக்கியம். நம்மளுடைய டைம் வீணா போயிடும். சரியா, டைம் முக்கியம். சரி, அதனால சிஸ்டங்களை பார்த்து சூஸ் பண்ணுங்க. விளங்கிதான். இப்போ நான் உங்களுக்கு நாலேஜை தான் தரலாம், எப்படி செய்யணும்ன்ற நாலேஜை தான் தரலாம், முடிவெடுக்க வேண்டிய நீங்க தான். சரி சரி அப்ப இந்த இடத்துல ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வந்திருக்கீங்க, சமரைஸ் பண்ணித்தோமா. சரி, அடுத்த பாடத்துக்குள்ள போவோம். சரிதானே. சரி, இவ்வளவு சமரி பிள்ளை, ரைட்டா இவ்வளவு சமரி. ஸோ அடுத்தது 7 மணி சொன்னா உங்களோட கைவசம் வந்து டீச்சர்ஸ் கைடை வந்து சரியா செலவு பார்க்காம இது வந்து ரைட்டா நீங்க பெரிய லெவல்ல பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இது இருந்தாலும் பிடிஎஃப் வச்சு கொண்டாலும் இதெல்லாம் வந்து பாருங்க. ரைட்டா ஸோ இது வந்து பாடத்திட்டம். ரைட்டா பாடத்திட்டம். ஸோ பாடத்திட்டத்துல பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் இதுவரைக்கும் படிச்ச விஷயம் சும்மா உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன், நான் உங்களுக்கு காட்டித்தரேன். சரியா, எல்லா நேரமும் நம்ம பார்த்துருக்கிறது டைம் கிடைக்காது. ரைட்டா சும்மா சொல்லித்தரேன். ரைட்டா இந்த பாடத்திட்டத்துல வந்து போட்டிருக்கும் பிள்ளை. ரைட்டா பாடத்திட்டத்துல என்னென்ன பாடம் என்னென்ன டைம் கொடுக்கணும்ன்றதை பார்த்துருந்தோம். ஒவ்வொரு டேர்முக்கும் என்னென்ன தேர்ச்சி மட்டங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்ததாக அந்த பாடத்துக்குள்ள முறைமையான தடல்களுக்காக பகுதிகளின் பரிசோதனை ரீதியான கணித ரீதியான சட்டங்களை பயன்படுத்துவார். சரியா, நாம் இன்னும் பாடத்துக்குள்ள போல். ரைட்டா பகுதியவியல் அறிமுகம். ரைட்டா பகுதியவியலின் வியாபகத்தையும் தேடலுக்கான விஞ்ஞான முறைமையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆராய்வார். ஆராய்வீங்களா? அப்ப அந்த தேர்ச்சி அடையப்பட்டுதான், தேர்ச்சி அடையப்பட்டிருக்கோம். ரைட்டா தேர்ச்சி பௌதிகவியலின் வியாபகத்தையும் தேடலுக்கான விஞ்ஞான முறையை எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லி தந்தானா, எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லி தந்தானா. ரைட்டா உதாரணங்கள் சொன்னானா, அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இப்போ ஒரு ஐடியா ஒன்று இருக்கா? ரைட். ஸோ அந்த தேர்ச்சி மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். விடைய உள்ளடக்கம் அந்த அந்த பாடத்துக்குள்ள நான் இப்போ படிப்பிச்ச பாடத்துக்குள்ள என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கும், அன்றாட வாழ்க்கையில பௌதிகவியல் தொடர்படும் விதம் சொல்லி தந்த. அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு நோட்ஸ் என்ற விஷயத்தை தாண்டி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன். என்ன ஸ்டார்லிங் வரைக்குமே ஆச்சேன், இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்தை கூட அப்டேட் பண்ணேன். ரைட்டா நவீன சமூகத்தை விருத்தி செய்வதில் பௌதிகத்தின் பங்களிப்பு ஆயிடுச்சு. டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து தொழிலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி கைக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாத்தையும் புக் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணமா. ஓகே, விஞ்ஞான முறையின் அடிப்படை என்ன கரும், விஞ்ஞான முறையின் அந்த அடிப்படை என்ன கற்கும், அந்த ஸ்டெப்ஸ் விஞ்ஞான படிமுறைகள் எல்லாம் பார்த்தோமா. ரைட்டா இந்த இவ்வளவு தான் இந்த விடைய உள்ளடக்கம், இந்த பாடத்துக்குள்ளே விடைய உள்ளடக்கம். சரியா, நான் கைக்கிறேன் உங்களுக்கு விளங்குதா, வேகமா இருக்குதா? சரியா, ஸோ நீங்க புது பேட்ச் தானே. ஸோ சம்டைம்ஸ் என்னோட குரலுக்கு நீங்க பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, என்னுடைய வார்த்தைகளுக்கும் குரலுக்கும் நீங்க பழக்கப்பட்டிருக்காமல் இருந்தால் சில வேளை வேகமாக இருக்கலாம். ரைட்டா வேகமாக இருப்பது போல் தோன்றலாம், அப்படி இருக்கா? அப்படி நான் ஹைக்கிற விளங்குதா? விளங்குதா? ஓகே, எல்லாருக்கும் விளங்குதா பிள்ளை? எல்லாருக்கும் விளங்குதா? எல்லாம் விளங்குது, கிளியர். ஓகே ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். ரைட், விலங்கலாடி சொல்லணுமா? ரைட்டா விலங்கலாடி சொல்லணும். அப்போ இந்த உலக பாட விடயங்கள் நான் படிப்பிச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்தி சடப்பொருள் தொடர்பாக, சடப்பொருள் நடத்தை தொடர்பாக, இடமாய கற்கைகள், பௌதியவியல் அடிப்படை தத்துவங்கள், விசைகளின் அகிலத்தின் பாரிய கட்டமைப்புகள் மீதான கருத்துரை செய்தல், இந்த மாதிரி கட்டற்பேறுகள் சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. போக்குவரத்து தொடர்பாடல், சக்தி உற்பத்தி, வைத்தியம், புவி அண்டவெளி ஆய்வுகள் ஆகியவற்றை பற்றி அந்த குறிப்பிட்ட நவீன நாகரிக வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ விஞ்ஞான ஆய்வுகளுக்கு விஞ்ஞான முறையை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த பகுதியின் வளர்ச்சி படிகள் அவதானங்களிலும் அவற்றின் அடிப்படையில் பெறப்பட்ட சரியா பகுதியின் வளர்ச்சிகள் அவதானங்கள் அவற்றின் அடிப்படையில் பெறப்பட்ட அனுமானங்களையும் ஆதாரமாக கொண்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளுவார். ரைட்டா, இந்த மாதிரி இதுல இருக்கு, வாசிச்சு கொள்ளுங்க. ஜஸ்ட் ஜென்ரலா இதுல இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி நான் படிப்பிச்சிருக்கலான்னு பாருங்க.
அப்படி படிப்பிச்சு இருந்தேன்னு சொன்னா தான் கிளாஸ் பொருத்தம். ரைட்டா? நீங்க மற்ற டீச்சர்ஸ் மாதிரி சரியா படிப்பிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா பாடத்திட்டத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அந்தந்த பாடம் படிச்சு முடியக்குள்ள இந்த இதுல இருக்கிற கற்றற்பர்களை நீங்க ரீச் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பாருங்க. சரியா? கொடிது கொடிது அறியாமை கொடிது. ரைட்டா? சரியா? கொடிது அறியாமை கொடிது. சரியா பிள்ளையே? ரைட்டா? அறியாமல் இருக்கக்கூடாது விஷயங்கள். சரியா? விளங்கா சில விஷயங்கள் அறியாமல் இருக்கிறது நல்லா, பெரும்பாலான விஷயங்கள் அறிஞ்சிருக்கிறது நல்லா. ரைட்டா? சரி. இந்த மாதிரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடம் தான் நம்ம அடுத்ததா படிக்க போறோம். சரிதானே? என்னன்னு சொன்னா அன்றாட வாழ்க்கை தேவையின் போது ஏனைய நடைமுறை சந்தர்ப்பங்கள்ல எஸ்ஏ அளவு பயன்பாடு. இதற்கு இடையில இந்த பாடத்துக்கும் அந்த பாடத்துக்கும் இடையில பாடத்தை படிக்கிறதுக்குரிய சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லி தரப்போம். ரைட்டா? 1.1க்கும் 1.2க்கும் இடையில 1.2 நான் படிக்கிறதுக்கு முன்னுக்கும் இல்ல பேசிக் படிக்க போறோம். ரைட்டா? பேசிக்கான விஷயங்கள் நீங்க வந்து மேபி வந்து படிச்சிருக்கலாம். ரைட்டா? ஸோ இல்லை நீங்கள் ஒரு கலக்கி வந்திருக்கலாம். ஆனாலும் கூட சில விஷயங்கள் நான் சொல்லித்தர வேண்டி இருக்கிறதால அந்த விஷயங்களை பார்ப்போம். சரியா? கிளாஸை சொல்லுங்க, அட்டென்ட் பண்ணணும், டைமுக்கு ஜாயின் பண்ணணும், அடுத்த கிளாஸை சொல்லுங்க, கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் கட்டாயம் எடுக்கணும். சரியா? ஐக்கிற விளங்குதா? சரி, அப்போ பாடத்துக்குள்ளே போவோம். முன்னே பாடப்பரப்புக்குள்ளே போவோம். சரிதானே? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விடயம். ரைட்டா? எஸ், சமரைஸ் பண்ண விஷயங்கள் இருக்குதானே? ரைட். கேத்திர கணித இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு லிமிட் இருக்கு பிள்ளைகள், ஒரு லிமிட் இருக்கு. சிலபஸ் வந்து லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. எதை படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிக்கணும். அளவுக்கு குறைஞ்சாலும் பிரச்சனை தான், அளவுக்கு மிஞ்சினாலும் பிரச்சனை தான். ரைட்டா? ஸோ டைம் போதுமாக இருக்கக்குள்ள நான் அளவுக்கு மிச்சமாக படிக்கலாம். நமக்கு இங்கே படிக்கிறதுக்கே அவ்வளோ விடயங்கள் இருக்கு, நிறைய விடயங்கள் படிக்கிறதுக்கு இருக்கு பிள்ளைகள். ரைட்டா? ஸோ மெதுவாக நாம் அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு போகணும், விஷயங்களை உள்வாங்கி கொண்டு போகணும். சரியா? ரைட். கவனிங்க, முதலாவது தலையங்கம் போடுங்க, திரிகோண கணித விகிதங்கள். சரியா? தலையங்கம் போடுங்க, திரிகோண கணித விகிதங்கள். சரியா? உரிய விடயங்கள் உரிய இடத்துல என்ன விளக்கம்னு சொல்லி எழுதி வச்சிருங்க. சரியா? சரி, நீட்டா இருக்கணும், நோட்ஸ் வந்து நீட்டா இருக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் நீட்டா எழுத பாருங்க. சரியா? சரி, தயங்கம் போட்டுக்கொள்ளுங்க, திரிகோண கணித விகிதங்கள். சரி, நீங்க ஹையோசம் கலக்கல பெண் வச்சிருப்பீங்க. அணி திரிகோண கணித விகிதங்கள். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, திரிகோண கணித விகிதங்கள். சரியா? திரிகோண கணித விகிதங்கள். ரைட். கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. இப்ப நமக்கு பயோ படிக்கிறார்களே இருப்பீங்க. இதுக்குள்ள இந்த இடத்துல நாம சில கணித்தல்கள் செய்ய போறோம். ரைட்டா? மேத்ஸ் படிக்கிறார்கள் அளவுக்கு நமக்கு மேத்ஸ் நாலேஜ் இல்லைன்னு சொன்னாலும் பேசிக் மேத்ஸ் நாலேஜ் நமக்கு தேவை. அதுக்காக தான் நம்ம ஓஎல் வரைக்கும் தேவையான நாலேஜை கெயின் பண்ணி கொண்டு உள்ளவார். இதுதானே? தேவையான நாலேஜை கெயின் பண்ணி கொண்டு உள்ளவார். படித்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு இடத்துல பயன்பட போகிற விஷயங்கள்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மளோட கைகளில் இருக்கு. ரைட் தானே? நம்மள ஏஎல் வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய மாதிரி தான் சிலபஸ் வந்து ரெடி பண்ணப்பட்டு தரப்பட்டிருக்கு. சரியா? அதுல சில
பகுதிகள் திரும்ப ரீகால் பண்ணி விடுறேன். நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம வந்திருக்கலாம், ரைட்டா? உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியா ரிசல்ட்ஸ் இருக்கும். 9A இருக்கு. நீங்க வந்து இப்போ வந்திருக்கீங்க, ரிசல்ட்ஸ் வரல, ரைட்? உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையா ரிசல்ட்ஸ் வரும், ரைட்டா? ஈவன் சி கூட வரலாம், ரைட்டா? மேத்ஸ்ல சி கூட இருக்கிறார்கள் கூட வந்திருக்கலாம். சில விஷயங்கள் அத்தியாவசியம், அந்த விஷயங்களை நான் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் படிச்சு கொண்டு போகும். சரியா? சரி, நீங்க தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப சவுண்ட் அப்படி இருக்கு. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகிட்டா போய் பார்த்துக்கொள்ள, ரைட்டா? ஸோ அது தொடர்ச்சியாக 2 நாள் சார்ஜ் போட மறந்து விட்டேன், ரைட்டா? சரியா? ஷெடியூல் பண்ணி அந்தந்த விஷயங்களை சரியாக செய்யணும் இல்லையா, ரைட்டா? நான் மறந்துட்டேன். ஒருக்கா மறந்தாலும் பாருங்க குழம்பிடும் என்ன. சரியா? கிளியரா இருக்கா? சவுண்ட் கிளியரா பிள்ளைகள்? சரியா? எல்லாருக்கும் ஓகேவா? கிளியரா இருக்கா? சரி, நம்ம கவனிங்க. நம்ம அடுத்த டாபிக்குள்ள போவோம் பிள்ளை, ரைட்டா? கவனிக்கணுமா? தெளிவாக கவனிக்கணும். டவுட் இருந்தா கேட்கணும். சரியா? ஒரு ஆள் ஏதோ டவுட் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் பொறுங்க. ஏதோ டவுட் ஒன்று வந்துருந்துச்சு, பார்த்தேன்னா நான் அப்படியே எல்லாரும் மெசேஜ் போட சார் ஓஎல் ரிசல்ட் சயின்ஸில் ஏ பாஸ் இருந்தால் மட்டும் பயோ படிக்கலாம், அப்படியா? ஏ இல்லாட்டி பி இருந்தால் படிக்கலாம் தானே? அது நான் கடைசியா என்ன அப்டேட் ஆனன்றதை பார்த்துட்டு நான் ஒருக்கா சொல்றேன்னா, சரியா? சரியா? கடைசி அப்டேட் ஒன்று வந்திருக்கு, பார்த்துக்கொள்ள. நான் ஒருக்கா பார்த்துக்கொள்ள, அது ஒருக்கா பார்த்துட்டு சொல்றேன். சரியா? சரியா? அடுத்த கிளாஸ் சொல்றேன்னா. சரி, நல்ல விஷயம் கேட்ட, நல்ல விஷயம். ரைட், கவனிங்க. திரிகோண ஆணித விகிதங்கள் படிக்க போறோம். அப்ப திரிகோண ஆணித விகிதங்கள் என்று வரக்குள்ள நமக்கு ஒரு நபர் ஞாபகம் வருவார். திரிகோண ஆணிதம் சைன் டீட்டா கொஸ் டீட்டா பத்தி காய்க்க போறோம். ஒரு ஆள் ஞாபகம் வருவார். யார் அவர்? ஒரு ஆள் ஞாபகம் வருவார். யார் இருந்தால்? திரிகோண கணித விகிதங்கள் சைன் கொஸ் டேன் சொல்லி காய்க்க வரக்குள்ள ஒரு நபர், ஒரு ஆள் ஞாபகம் வருவார். ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கணிதவியலாளர் ஞாபகம் வருவார். யார் அவர்? பித்தகரஸ், பைத்தகரஸ் சொல்லுவாங்க. பித்தகரஸ், ரைட்? ஸோ பித்தகரஸ், ஸோ இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் படி பித்தகரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் வந்து பைதகரஸ்ன்னு சொல்லுவோம். என்ன? பித்தகரஸ், பைதகரஸ். ஸோ பைதகரஸின் தேற்றங்கள், ஸோ அந்த மாதிரியான விடயங்களை தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்துல அது எவ்வாறு நடந்த விஷயத்தை வந்து பைதகரஸ் முன் வச்சிருந்தவர், ரைட்டா? பைதகரஸ் முன் வச்சிருந்தவர். ஸோ பாப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ரைட்டா? ஸோ மேத்ஸ் வந்து நீங்க வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டா? இது வரைக்கும் வழி எக்ஸாம்ல நீங்க வீக்கா செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நாம் படிக்கக்குள்ள கவனிங்க. சரியா? பாத்தீங்கன்னா ஏஎல் பிசிக்ஸ் வாத்தி பயாலஜியும் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கணும், மேத்ஸும் படிச்சிருக்கணும், வரலாறு படிச்சிருக்கணும், பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், எல்லாமே. பிசிக்ஸ் மெயினா படிச்சிருந்தாலும் எல்லா விஷயமும் படிச்சிருந்தா நம்மளே எங்களால கொண்டு நடத்த முடியுமே. எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஸோ மேத்ஸ், ஸோ ஏஎல் பிசிக்ஸுக்கு தேவையான மேத்ஸை வந்து படிக்க போறோம். மேத்ஸுக்கு தேவையான விஷயங்களை படிக்க போறோம். ஏன்னு சொன்னா கால்குலேஷன்ஸ், கணித்தல்கள், நிறைய விடயங்கள் நாம செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு தேவையான விஷயத்த நான் சொல்லித்தரேன். மேபி உங்களுக்கு ஓஏல கிளியர் இல்லாத விஷயங்கள் இருந்தா இந்த இடத்துல நாம் அந்த விஷயங்களை கிளியர் பண்ணி கொண்டு போவோம். சரியா? ஹானிங்க. சரியா? தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தா வந்து படத்துக்கு வரிக்கொள்ளுங்க. ரைட், ஒழுங்கா படத்துக்கு வரிக்கொள்ளுங்க பிள்ளைகள். செங்கோண முக்கோணியோரால் கேறிக்கொள்ளுங்க. செங்கோண முக்கோணியோரால் இவர் ஏ பக்கம், இவர் பி பக்கம், இவர் சி பக்கம் என்று சொன்னால், ரைட்டா? இவர் ஏ பக்கம், இவர் பி பக்கம், இவர் சி பக்கம் என்று சொன்னால், ரைட்டானே? இந்த இடத்துல சியின் பருமன் என்னால காண முடியுமா இருக்கும்? என்னன்னு சொல்லி வரும்? என்னென்னு வரும்? ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். சில விஷயங்களை நாம ஓஏல இருந்து ரீகால் பண்ணிக்கொள்வோம், ரைட்டா? ரீகால் பண்ணிக்கொள்வோம். சியின் பருமன் வந்து ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இதுல வந்து 3 கோணங்கள் இருக்கு. ஒரு கோணம் செங்கோணம், செங்கோண முக்கோணிக்கு திரிகோண விகிதங்கள் காய்க்க போறோம். ஒரு கோணம் செங்கோணம், இந்த இருக்கிற கோணத்தை தீட்டான்னு சொல்லி எடுப்போம். இந்த இருக்கிற கோணம்
முக்கோணியின் 3 கோணங்களை கூட்டினால் உங்களுக்கு 180 வரணும் பிள்ளை. ரைட்டா? 180 வரணும். சரிதானே? 180 வரணும். அப்ப இந்த இருக்கிற கோணம் என்ன வரும்? இது 90. இது தீட்டான்னு சொன்னா மிச்சமா மொத்தமா இது ரெண்டையும் சேர்த்தா 90 வரணும்னு சொன்னா இது 90 மைனஸ் தீட்டாண்டு வரும். இப்போ கூட்டி பாருங்க. மூண்டையும் கூட்டினா வந்து இது 90 தானே? ரைட்டா? இது மூண்டையும் கூட்டுங்க. 180 வருதாண்டு பாருங்க. முக்கோணியின் ஆகோணங்களையும் கூட்டுதான் 180 என்ற விஷயத்தை யூஸ் பண்றோம். சரிதானே? சரி. அடுத்தது சோ நாம பயன்படுத்த வேண்டிய வளமையான அந்த குறிப்பிட்ட விகிதங்கள் சொல்லி சில இருக்கு. திரிகோணகணித விகிதங்கள். ரைட்டா? அப்ப கவனிங்க பிள்ளைகள், முதலாவது சைன் தீட்டா. சைன் தீட்டா சமன் சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் சம்பக்கம். வழியை கொள்ளுங்க. எதிர்பக்கத்தின் கீழ் சம்பக்கம். இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சில டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அந்த டிசிப்ளினை நீங்க மெயின்டைன் பண்ண பார்க்கணும். ரைட் தானே? இந்த ஏ என்ற பக்கம் இருக்குல்ல, ஏ என்ற பக்கத்துக்கு நேரா இருக்கிற முனையை வந்து ஏன்னு சொல்லி கேபிட்டல் ஏன்னு சொல்லி குறிங்க. ரைட்டா? ஏ என்ற பக்கத்துக்கு நேரா இருக்கிற முனையை வந்து கேபிட்டல் ஏன்னு சொல்லி குறிங்க. பி என்ற பக்கத்துக்கு நேரா இருக்கிற முனையை கேபிட்டல் பின்னு சொல்லி குறிங்க. சிக்கு நேரா இருக்கிற முனையை வந்து கேபிட்டல் சின்னு சொல்லி குறிங்க. ரைட்டா? குறிச்சுக்கொள்ளுங்க. சரி. சோ முதலாவது சரியா? சோ இதுல முதலாவது எதிர்பக்கத்தின் கீழ், எதிர்பக்கம் கீழே செம்பக்கம். என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். வழியை கொள்ளுங்க. செம்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ரைட்டா? இந்த இடத்துல நான் சைன் தீட்டாவை காண போறேன்னு சொன்னா இந்த இடத்துல ரைட்டா முக்கோணி ஏபிசியில ஒழுங்கா போட்டு எழுதணும். முக்கோணி ஏபிசியில் சைன் தீட்டா சமன் சொல்லி சொல்லி எழுதணும். திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி எழுதி பழகணும். ரைட்டா? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி வரும்? தீட்டாக்கு எதிர்பக்கம் பி, செம்பக்கம் சி. இதை வேணுமெண்டா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணல, தேவைப்பட்டா அதை எடுத்து அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? அப்ளை பண்றது தெரிஞ்சிருந்தா போதும். ரைட்டா? ஸோ அடுத்த விஷயம் சரியா, நீங்க நான் கதைக்க நீங்களும் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை ரீகால் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே கதைங்க. சத்தமா கதைக்கணும் முடியல, அட்லீஸ்ட் உங்களோட மூளைக்குள்ளையாச்சும் கதைங்க. ரைட்டா? ரைட். ரெண்டாவது விஷயம் cos θ சமன் அயல் பக்கத்தின் கீழ். ரைட்டா? இவருக்கு இவர் எதிரா இருக்கார், இவருக்கு இவர் பக்கத்துல இருக்கார், இந்த கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிறார். எதிர்பக்கம் அயற்பக்கம், இதுதான் சம்பக்கம். ரைட்டா? எதிர்பக்கம் அயற்பக்கம். ரைட்டா? அயல் பக்கம் எதிர்பக்கம் என்று போடுறேன். என்ன அது சின்ன ஒரு மிஸ்டேக் பிள்ளைகள். எதிர்பக்கம் நீளத்தின் கீழ். ரைட்டா? எதிர்பக்க நீளம், அயல் பக்க நீளம். ரைட்டா? அயல் பக்க நீளம் சம்பக்க நீளம். என்ன? சம்பக்க நீளம், அயல் பக்க நீளம், எதிர்பக்க நீளம். அயல் பக்க நீளத்தின் கீழ் செம்பக்க நீளம். ரைட்டா? செம்பக்க நீளம். இந்த செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம். ரைட்டா? செங்கோண முக்கோணியில செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் போலே செம்பக்கம். ரைட் தானே? ரைட். அப்ப அடுத்ததா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? tan θ. ரைட்டா? tan θ இதுல வந்து கேபிட்டல் கேபிட்டல். ரைட்டா? சோ இந்த இடத்துல பிளேட்டிவ் எக்ஸ் யூஸ் பண்ண கூடாது. சரி? tan θ எதிர்பக்கத்தின் கீழ், எதிர்பக்கத்தின் கீழ் எதிர்பக்க நீளம்.
சரியா? தெரியுதானே? என்ன சரியா? தெரியுதானே சம்பவம்? கவனிங்க. எதிர்பக்க நீளத்தின் கீழ் அயற்பக்க நீளம், அயல் பக்கம் சொல்லலாம், அயற்பக்கம் சேர்த்துன்னு சொல்லலாம் தமிழ். என்ன அயற்பக்க நீளம். இந்த இடத்துல நாம் அந்த முக்கோணத்தில் என்று போட்டி ஒழுங்கா எழுத பழகணும். அடுத்த ஒழுங்கா அழி பழகணும். நோட்ஸ்ல ஒழுங்கா எழுதணும். முக்கோணம் ஏபிசியில் இந்த இடத்துல முக்கோணம் ஏபிசியில் அந்தந்த பக்க நீளங்களை வந்து எழுதினீங்க, அந்தந்த விகிதங்கள் எழுதினீங்க சொன்னால் ரைட்டா, அந்தந்த விகிதங்கள் எழுதினீங்க சொன்னால் கொஸ்டீட்டா. கொஸ்டீட்டா சொல்லி எழுதுங்க. கொஸ்டீட்டா சமன் அயற்பக்க நீளத்தின் கீழ் சம்பக்க நீளம் ஏயின் கீழ் சி. அயற்பக்க நீளத்தின் கீழ் சம்பக்க நீளம் ஏயின் கீழ் சி. சரியா? அடுத்ததாக tan θ எதிர்பக்க நீளத்தின் கீழ் அயற்பக்க நீளம். tan θ சமன் என்னன்னு சொல்லி வரும் எதிர்பக்க நீளம் பி அயற்பக்க நீளம் ஏ. ரைட்டா? இதான் அந்த குறிப்பிட்ட முக்கோணிக்குரிய விகிதங்கள். ரைட்டா? இந்த விஷயத்தை எழுங்க. திரிகோண கணித விகிதங்கள் சமன்பாடு. இதுக்கு அடுத்தபடியான விகிதங்களும் இருக்கு, தலைகீழ் விகிதங்களும் இருக்கு. அது என்ன விகிதங்கள் என்று பார்ப்போம். சரியா? வழிகொள்ளுங்க. முக்கியமான விஷயங்கள் படிக்க போறோம். கிளாஸ் கடைசி வரைக்குமே நான் அப்படியே ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் முக்கியமான விஷயங்கள் படிக்கிறதுக்கு. கவனமாக கவனிக்கணும். சரியா? இந்த கிளாஸ் மட்டும்தான் கடைசியா அப்லோட் பண்ணப்படும். சரிதானே? இனி வார கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணப்படாது. கிளாஸ்களுக்கு லைவா ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான். சரியா? வெளியே எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்டா? எழுதிங்களா? அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப இந்த விகிதங்கள் நான் பார்த்தனா இந்த விகிதங்கள்ல தலைகள் விகிதங்கள் இருக்கு. தலைகள் விகிதங்கள் இருக்கு. ரைட்டானே? ஸோ அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள் படிக்க போறோம். எந்த ஒரு விஷயத்தையும் சில பேர் நினைப்பீங்க இது எனக்கு தெரியாத விஷயமான்னு சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் ஒரு ஷார்ட்கட்ல நான் செஞ்சு காட்டலாம். நான் கதைக்கிற விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க எல்லாமே தெரிஞ்சேன்னு சொல்லி யோசிச்சு நீங்க விளையாடிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பின்னுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். கதைக்குள்ள அதை பத்தி ஒரு கதை சொல்லுவேன். மேபி அந்த திரிகோணமணி சொந்தமா அந்த ஒரு கதை. ஸோ அந்த திரிகோணமணி மறந்ததால ஒரு பிள்ளை வந்து என்ன செஞ்சது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ணுவேன். ஸோ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரைட்டா? தேவையில்லைன்னு சொன்னா நாங்கள் கிளாஸ்ல சொல்ல மாட்டோம். இல்லைதா? நீங்க ஏதாச்சும் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நாங்கள் கிளாஸ்ல அதை பத்தி கதைக்க மாட்டோம். ஓமா இல்ல? சரியா? ஏன் சொன்னா எனக்குமே கிளாஸ் போர் அடிக்க கூடாது. கிளாஸ் இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும். என்ன? சரியா? கவனிங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று விகிதங்கள் பார்த்தலாம். ரைட்டானே? ஸோ அதை எழுதி முடிச்சுட்டீங்களா? சரியா? முன்னே எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பெரும்பாலான இடங்கள்ல பிள்ளைகள் நீங்க பின்னுக்கு எதிர்கொள்கின்ற கேள்வி அல்ல, இதற்குரிய தலைகள் வீதங்கள் பயன்படுத்தப்படுற குறைவாத்தான் இருக்கும். மேபி தலைகள் வீதங்கள் பயன்படுத்த வேண்டி வந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி அது ஒரு மெத்தட் இருக்கு. இந்த வீதங்களை தான் தலைகளை மாத்தி யூஸ் பண்ணுவோம். சரி, அதெல்லாம் நான் சொல்லித்தரோம், கேள்வி வரக்குள்ள சொல்லித்தரோம். சரிதானே? அப்ப கவனிங்க. சைன் தீட்டாவின் தலைகள் விகிதம் தான் கொசெக் தீட்டா. ரைட்டா? கொசெக் தீட்டா. கொசெக் தீட்டா சமன் 1/sin தீட்டா. அப்ப சைன் தீட்டா எழுதுறதுல சைன் தீட்டாக்கு நேரா என்ன வரன்னு சொன்னா எதிர்பக்க நீளம். எதிர்பக்க நீளம் திரும்ப திரும்ப எழுதுங்க. ரைட்டா? திரும்ப திரும்ப எழுதுறமே மாச்சல் படாம திரும்ப திரும்ப எழுதுங்க. ரைட்டா?
எதிர்பக்க நீளம் செம்பக்க நீளம். செம்பக்க நீளத்தின் கீழ் எதிர்பக்க நீளம் தான் கொசெக் தீட்டா. சைன் தீட்டான தலைகீழ் பெருமானம். ரைட்டா? சோ அது வந்து அந்த குறிப்பிட்ட எழுதுங்க. அந்தந்த முக்கோணியில இருக்கிற வீதங்கள் நீள வீதங்கள் எழுதுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து செக் தீட்டா. கொசெக் தீட்டா செக் தீட்டா சமன் ஒன்றியங்கள் கொஸ் தீட்டா. அதே மாதிரி கொட்டீட்டா. ரைட்டா? ஒன்றியங்கள் tan தீட்டா. சோ கொஸ் தீட்டா எழுதக்குள்ள சரியா சைன் தீட்டா கொஸ் தீட்டா. சரியா கொஸ் தீட்டா எழுதக்குள்ள இங்க என்ன எழுதுவீங்க? சோ அயல் பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் கொசுக்கு நேரா அயற்பக்க நீளம். சரியா எழுதுங்க, நோட்ஸ் எழுதுங்க, திரும்ப திரும்ப சொல்ல நோட்ஸை வடிவாளி எடுங்க. ரைட்டா? அயற்பக்க நீளத்தின் கீழ் செம்பக்க நீளம். அப்ப செக் தீட்டாண்டக்குள்ள வந்து செம்பக்க நீளத்தின் கீழ் அயற்பக்க நீளம். அடுத்தது tan தீட்டா எதிர்பக்க நீளம். இதுக்கு எதிர்பக்க நீளத்தின் கீழ் எதிர்பக்க நீளத்தின் கீழ் ரைட்டா எதிர்பக்க நீளத்தின் கீழ் ரைட்டா. சோ என்னென்று வரும்? அயற்பக்க நீளம் என்று வரும் தானே. அப்ப கொட்டீட்டா என்று சொல்லி வரும் அயற்பக்க நீளத்தின் கீழ் எதிர்பக்க நீளம். மறந்துடாதீங்க. சரியா? கேள்வியில் பயன்படுத்த வடிவம் மறந்துடாதீங்க. ரைட்டா? இப்ப நான் என்ன செய்யறேன்? அடுத்ததாக இதுல இருந்து இந்த முக்கோணத்தை வந்து சரியா திரும்ப இருக்க முக்கோணத்தை கீறி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கோணத்தை திரும்ப திரும்ப கீறுங்க. சரியா? முக்கோணத்துல என்ன பயன்படுத்தினாம சி என்று யூஸ் பண்ணாம என்ன இது சி என்றும் இது ஏ என்றும் இது பி என்று சொல்லி யூஸ் பண்ணாங்க. ஏக்கு எதிர்பக்கம் ஏ, பிக்கு எதிர்பக்கம் ஸ்மால் பி, சிக்கு எதிர்பக்கம் ஸ்மால் சி. இது வந்து தீட்டா, இவர் வந்து 90 மைனஸ் தீட்டா. ஸோ இவர் வந்து 90 பாகை செம்பக்கம். ரைட்டா? ஸோ எல்லாமே எழுதியிருக்கோம். ஏபிசி முக்கோணியில அந்த விகிதங்களை வந்து எழுத போறோம். ரைட்டா? ஏபிசி முக்கோணியில விகிதங்களை எழுத போறோம். ரைட்டா? அப்ப கவனிங்க. கொசெக் தீட்டா செம்பக்க நீளத்தின் கீழ் எதிர்பக்க நீளம். செம்பக்க நீளம் சி இன் கீழ் எதிர்பக்க நீளம் பி. ரைட்டா? முக்கோணி ஏபிசி வடிவா எழுதுங்க. முக்கோணி கேபிட்டல் ஏபிசி இல் செம்பக்க நீளம் சி இன் கீழ் எதிர்பக்க நீளம் பி. சிஓபி. சோ முக்கோணி ஏபிசி இல் செக் தீட்டா செம்பக்க நீளத்தின் கீழ் அயற்பக்க நீளம். செம்பக்க நீளத்தின் கீழ் அயற்பக்க நீளம். ரைட்டா? சோ முக்கோணி ஏபிசி இல் கொட் தீட்டா அயற்பக்க நீளம் ஏ இன் கீழ் பி. சரியா? அழுகி கொள்ளுங்க. சரியா? அழுகி கொள்ளுங்க பிள்ளை. சரியா? எழுதி கொள்ளுங்க. அடுத்த இன்னும் 3 விகிதங்கள் இருக்கு. அந்த 3 விகிதங்கள் படிச்சோம்னு சொன்னா சரி. சரிதானே? வெளியிடுங்க. சரி எழுதி கொள்ளுங்க. ரைட்டா? எழுதி முடிச்சிட்டீங்களா? ஸோ அடுத்த கடைசி. ரைட்டா? ஸோ நோட்டுக்குள்ள ஸோ அது வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டோம். சில இடங்கள்ல தேவைப்படும். ரைட்டா? தேவையான இடங்கள்ல பயன்படுத்தி கொண்டோம்னு சொன்னா சரி. ரைட்டா? கவனிங்க என்ன விஷயம்னு சொன்னால் சரியா நோட் என்று சொல்லி போட்டு எழுதி கொள்ளுங்க. ரைட்டா? அந்த அந்த திரிகோணாலய விஷயத்தில் நோட் சில சமன்பாடுகள் இருக்கு. ரைட்டா? சரி. முதலாவது சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1.
சரியா? சைன் வர்க்கம் ச டீட்டா கொஸ் வர்க்கம் ச டீட்டா உண்டு. ஸோ இது வந்து தெரியும் தானே. எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா வந்து சைன் வர்க்கம் டீட்டாவை அதே விஷயத்தை எழுதி போட்டு இன்னொரு விஷயம் செஞ்சு காட்டுறேன் கவனிங்க. கீழே சைன் வர்க்கம் டீட்டாவால பிரிங்க, சைன் வர்க்கம் டீட்டாவால பிரிங்க, சைன் வர்க்கம் டீட்டாவால பிரிங்க. ரைட். இப்ப இது வந்து முதலாவது. ரைட்டா? முதலாவது எழுதி நான் அடுத்த ரெண்டாவது எடுக்க போறேன். ரைட்டா? ரெண்டாவது எடுக்க போறேன். இது வந்து ஒன்று. இவர் வந்து கொட் வர்க்கம் டீட்டா, இவர் வந்து கொசைக் வர்க்கம் டீட்டா. ரைட்டா? அதே மாதிரி இந்த கோவையை திரும்ப எழுதுறேன். சைன் வர்க்கம் டீட்டா கொஸ் வர்க்கம் டீட்டா சமன் ஒன்று. எல்லாத்தையும் கொஸ் வர்க்கம் டீட்டாவால பிரிக்கிறேன். கொஸ் வர்க்கம் டீட்டாவால பிரிக்கிறேன், எல்லாத்தையும் பிரிக்கிறேன். அது பிரச்சனை இல்லை தானே. ஸோ அந்த இடத்துல ரைட்டா. ஸோ இவர்லேருந்து இவர் வருவிக்கப்பட்டவர், இவர் வந்து ரெண்டாவது சமன்பாடு, வருவிக்கப்பட்ட வழியும் வழி காட்டுகிறேன். ரைட்டா? அவர் வந்து ரெண்டாவது சமன்பாடு. ஸோ அடுத்த இவர்லேருந்து அடுத்தவர் வருவிக்கப்பட்டவர் tan வர்க்கம் டீட்டா சக ஒன்று சமன் செக் வர்க்கம் டீட்டா. அடிக்கடி பயன்படாது, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து மூன்றாவது சமன்பாடு. ரைட்டா? முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது ஹைலைட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஹைலைட்டர் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? சரி, உங்களுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டா. ஸோ முதலாவது ரெண்டாவது சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு, சரியா? இந்த 3 சமன்பாடும் தெரிஞ்சிருக்கோம். ரைட்டா? ஸோ அதிகமாக தேவைப்படாது. ஸோ தெரிஞ்சிருந்தா நல்லா. ரைட்டா? சரியா? ஸோ இன்றைய பாடம் அவ்வளவுதான். சரி, அடுத்த கிளாஸ் வரக்குள்ள இந்த விஷயத்துல கிளியரா வரும். சரியா பிள்ளை? ஸோ அடுத்த வந்து கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணலன்னு சொன்னா இனிமே வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடைக்காது. ரைட்டா? ஸோ அந்த உடனே ஆப்பில் அப்லோட் பண்ண பார்த்துக்கொள்ளலாம். ஆனா அடுத்த கிழமையிலேருந்து எக்ஸாம் நடக்கும். நீங்க ரெக்கார்டிங் பார்ப்போம்னு சொல்லி பெண்டிங்ல வச்சு போனீங்கன்னு சொன்னா எக்ஸாம்ல நீங்க குறை எடுப்பீங்க. ஸோ அது அடுத்த கிழமையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் என்ன. ஸோ 4வது வீக்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். சரிதானே? ஏன்னு சொன்னால் படித்த விஷயங்களை மீட்டு கொண்டே போகணும். மாடு சாப்பிட்ட புல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து அசைபோடுமல்ல, அசைபோடுன்ற செயற்பாடு தான் எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கு தயாராகுங்க. சரியா? அப்போ அடுத்த கிளாஸ் சந்திப்போம் என்ன. சரியா? ஸோ எல்லாத்தையும் எழுதியெடுத்தீங்களா? கிளாஸை சொல்லுங்க வாங்க பிள்ளை. ரைட்டா? கிளாஸை சொல்லுங்க வர பாருங்க. சரியா? சவுண்ட் கிளியரா இருக்கா பிள்ளை? சவுண்ட் கிளியரா? சவுண்ட் எதுவும் லக் ஆகுதா? கிளியர் தானே? என்ன கிளியரா பிள்ளை? சவுண்ட் கிளியரா? கிளியரா இருக்கும். ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ஷன் உங்களுக்கு பேண்ட்வித் குறைஞ்சாலுமே சவுண்ட் வந்து லெக் ஆகும். உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் குறைஞ்சா வந்து லெக் ஆகும். ஒழுங்கா கிளியரான இடத்துல இருந்து கொள்ளுங்க. சரி, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே, முதலீடு மாதிரி தானே. ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் பாவிக்க பாருங்க. நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் பாவிக்க பாருங்க. நல்ல கவரேஜ் வரக்கூடிய சிம் எடுக்கணும், நல்ல கவரேஜ் வரக்கூடிய இடத்துல இருக்கணும், போயிட்டு படிக்கிறதுக்கு இருக்கணும். இதெல்லாம் முக்கியம். சரியா? சரி. ஸோ அடுத்த கிளாஸ் வரக்குள்ள ஹோம்ஒர்க் தரல. இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் வரக்குள்ள ஹோம்ஒர்க் தருவேன். இந்த கிளாஸ் ஹோம்ஒர்க் தரலையா? என்ன ஹோம்ஒர்க் தருவோம்? ஹோம்ஒர்க் தராம அனுப்பியதா இவ்வளவு? ரைட். இப்போ நாம பார்த்த விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, ஸோ அந்த விஞ்ஞானிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, இந்த விஞ்ஞானிகளோட ஸ்டோரி இன் தமிழ்னு சொல்லி அடிச்சு பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஸ்டோரி இன் தமிழ். ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரி இன் தமிழ்னு சொல்லி அடிச்சு பாருங்க. ரைட்டா? விஞ்ஞானிகளோட கதைகள் வரும், தமிழ்ல வரும், யூடியூப்ல இருக்கு. ரைட்டா?
ஸோ அடிச்சு கொஞ்சம் கதைகளை பார்த்து கொண்டு வாங்கன்னா அடுத்த கிளாஸ் ஒரு கதை சொல்லுவேன். சரியா? இந்த விஞ்ஞானிகளை பார்த்தா கதைகளை பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஹோம்ஒர்க் தரத்துக்கு இல்லை தானே? ரைட், அடுத்த கிளாஸில் நாம் ஹோம்ஒர்க்கில் பார்ப்போம். அடுத்த சில விகிதங்கள் நாம் வழி கொண்டு வரணும். அடுத்த 2வது ஹோம்ஒர்க், ரைட்டா? நான் சொல்கிற கோணங்களுக்கு அட்டவணை அடித்து வடிவாக வந்து நீங்கள் அதுக்குரிய விகிதங்களை எழுதி கொண்டு வரணும். ரைட்டா? சரியா? நான் சொல்கிறத நல்லா கிரேச்சு கொள்ளுங்க. சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, tan தீட்டா, கொசெக் தீட்டா, செக் தீட்டா, கொட் தீட்டா என்று சொல்லி எத்தனை கோலம்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கோலம் அடிப்பீங்க, தீட்டான்னு சொல்லி ஒரு கோலம் அடிப்பீங்க. தீட்டா, சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, tan தீட்டா, சாரி, தீட்டா, சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, tan தீட்டா, கொசெக் தீட்டா, செக் தீட்டா, கொட் தீட்டா சொல்லி மொத்தம் எத்தனை கோலம்? 7 கோலம் அடிப்பீங்க. ரைட்டா? 7 கோலம்ஸ் அடிப்பீங்க. அடுத்த ரோஸ்ல வந்து என்ன வரும்னு சொன்னா எழுதிக்கொள்ளுங்க, 0 பாகை. ரைட்டா? ஸோ ஹோம்ஒர்க் யார் யாருக்குன்னு சொன்னா சரியா, நான் சொல்ற கோணங்களுக்கான விகிதங்களை எழுதி கொண்டு வரணும். 0, 30, 45, 60, 90, 180, 360 இவ்வளவுத்துக்கும் உரிய நான் சொன்ன 6 விகிதங்கள் இருக்குல்ல, நான் படிச்ச 6 விகிதங்களை எழுதி கொண்டு வரணும். இதான் ஹோம்ஒர்க். ரைட்டா? இதான் ஹோம்ஒர்க், எழுதி கொண்டு வரும். சரிதானே? அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்தையும் செஞ்சு கொண்டு வாங்க. ரைட் தானே? சரியா? சரி, ஸோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். சரியா? முடிச்சுக்கொள்ளுவோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். படிப்பிச்ச விஷயங்களை திரும்ப ஒருக்கா படிச்சு கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வரக்குள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா தொடர்ச்சியாக வரட்டும், பிடிக்கலையா அவங்க விருப்பமான கிளாஸஸ் போகட்டும். என்ன? ரைட்டா? நீங்களும் தான். ரைட்டா? சரி, அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். ஒழுங்காக படிச்சு கொண்டு வாங்களா? சரியா? சரி, ஓகே, பாய் பிள்ளைகள். ரைட்டா? குட் நைட். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்மா. சரி, தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ, பாய். ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட்.